ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தையல் பயிற்சியில் பகுதி 6 தான் பார்க்க போகிறோம். பகுதி 5ல் பகுதி 1லேருந்து பகுதி 5 வரைக்கும் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணுறதை பற்றி தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு பாருங்கள். இப்போ பகுதி 6 தான். இப்போ சார்ட்டில் எப்படி பேக் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பேக் கட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே பேப்பரில் கொடுத்த அளவே தான் நான் சார்ட்லேயும் கட் பண்ணுறேன். பேப்பரில் 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணோம். சார்ட்டில் சிங்கிள் பீஸில், அதாவது ஒரே பீஸில் கட் பண்ணுறோம். ஆப்போசிட்லேயுமே 2 இன்ச்சு அளவு வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாங்க. இல்லை சார்ட்டில் இந்த சார்ட் கட் பண்ணுறதுமே நீங்கள் அப்படியே எடுத்து அளவு ஒரு ப்ளவுஸில் வச்சே கட் பண்ணி தைச்சி போடலாம். இப்போ உயரம் 14.5 எடுத்திருக்கேன். இப்போ இதில் 14 1 15 வச்சுக்கலாம். ஏன்னா 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டோம் இல்லைங்களா, அதே மெஷர்மெண்ட்டை இதில் சார்ட்டில் வைக்கிறோம். இப்போ அதே மாதிரி 14 ஆப்போசிட்லேயுமே 1/2 இன்ச்சு சேர்த்து 15 வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாங்க ஸ்கேல் வச்சு. இப்போ இந்த அடிக்கால் உயரத்துக்கு 9 வச்சுருக்கேன். 8 உயரம் 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இதிலேருந்து ஆம்கோல் அளவு வச்சு பார்க்கலாம். 6 இருக்குது. இப்போ இந்த பேக் நெக்கோட உயரம் 6 வைக்கிறேன். அகலம் 3. அதே ஷோல்டருக்கும் அதே மாதிரி ஒரு 3. ஷோல்டரோட நீளமும் 3. மொத்தம் 6 இன்ச்சு வருதுங்க. இப்போ 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த ஷோல்டருக்காக தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதிலேருந்து ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ ஆம்கோலுக்கு பாக்ஸ் போடணும், நெக்குக்கும் பாக்ஸ் போடணுங்க. இப்போ ஆம்கோல் இங்கே சைடில் எப்படி 6 இன்ச்சு வந்ததோ அதே 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுடலாம். ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 6 இன்ச்சுக்கு 6 ஆம்கோலுக்கு பாக்ஸ் இது. இப்போ நெக்குக்கு பாக்ஸ் போடலாம். 3 இன்ச்சு வச்சுருக்கோங்க அகலம். உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா 2.5 வச்சுக்கலாம். இன்னமும் கம்மி வேணும்னா 2 வச்சுக்கலாம். இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ ரவுண்டு வரையணும். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். இப்போ 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். டாட்டாக போடுறேன். போட்டு கூட நீங்கள் அப்படியே இழுத்து விட்டுக்கலாம். வரைஞ்சிடுங்க. இதே மாதிரி இப்போ ஆம்கோலுக்குமே 1.25 இன்ச்சு வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். அதுலேயும் ஒரு கோடு போட்டு லைன் வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி இப்போ வரைஞ்சிட்டோங்க. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? மறுபடியும் ஒரு இடி நீங்கள் சார்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடி வீடியோவை தெளிவாக பாருங்கள். இதில் நீங்கள் கரெக்டான அளவு வச்சுருக்கீங்களான்னு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு சார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு கட் பண்ணிக்கலாங்க. பேக் நெக்கிலேருந்து அந்த மார்க்கை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ பேப்பரில் கட் பண்ணவங்களுக்கு இந்த சார்ட்டில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேப்பர் கட்டிங்கு, அடுத்த ஸ்டெப்பு சார்ட் கட்டிங்கு. 3வது ஸ்டெப்பில் தான் நீங்கள் துணியில் கட் பண்ணி ப்ளவுஸ் தைக்கணுங்க. அதனால் நீங்கள் ஸ்டெப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு துணியில் கட் பண்ணிங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகுங்க. ரொம்ப காசும் அதிகமாக ஆகும். துணி எடுத்து கரெக்டாக கட் பண்ண வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இந்த தையல் பயிற்சியை கற்றுக்கோங்க. என்னோடய சேனலில் போயிட்டு பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க, தைக்க தெரியும்னா நான் கட்டிங் வீடியோ, டிச்சிங் வீடியோ, மாடல் ப்ளவுஸு, நெக்கு எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் போய்ட்டு என்னோடய வீடியோவை ஒரு முறை பாருங்கள். பார்த்து நீங்களும் தெளிவாக எப்படி தைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் டைலரிங் கற்றுக்க ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருங்க. பகுதி 6 முடிஞ்சிடுச்சிங்க. பகுதி 7ல் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.